ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சொரப்பார கோழிப்பார வின்சென்ட் சேவியர். அதாவது கொளிஞ்சாம்பாறை போலீஸு எல்லா தப்பையும், அதாவது ஊரில் இருக்கிற குண்டா படைக்கு வேண்டி வெள்ளங்கிக்கார ஒரு வெள்ளை பாவாடைக்காரனுக்கு வேண்டி ஒரு 30 குடும்பம் இங்கே ஒரு குண்டாப்படை இருக்குது. ஆர்பிசி குண்டாப்படை. இந்த குண்டாப்படையும் கொளிஞ்சாம்பாறை போலீஸும் சேர்ந்து 2018, 19, 20, 21, 20 வரைக்கும் 2020 வரைக்கும் நினைக்கிறேன், எங்கு பராதிக்கு இந்த 3 வருஷம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் எடுக்காமல் ப்ரெஷர் கொடுத்தா எல்லாம் எடுத்துருக்குறாங்க, சும்மா எடுக்கலை. இந்த குண்டாப்பாடை கொண்டாய் பராதி கொடுத்தா ஒரு பீடன கேஸ் கொடுத்தா 2 பீடன கேஸ் நம்ம எதுக்கு எடுக்குது? நம்ம பராதி கொடுத்தா இல்லை. இந்த குண்டாப்படை யார் தெரியுமா? இங்கிருந்து வாரிப்பான வெள்ளப்பாவாடைக்காரன். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தப்பு. இங்கிற ஒரே ஒருத்தர் வெள்ளப்பாவாடைக்காரன் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறான். அதாவது இந்த ஊர்ந்து பிரித்த காசு எல்லாம் கொண்டு போய் ஒருத்தன் பிகே புதூருக்கு அந்த பக்கம் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறான். அவன் எல்லா ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும். ஏது அப்பஞ்சம்பாரிச காசுல கட்டுனா? எங்கள் ஊரில் பிரித்த காசு தான். சாமியோட பேர் சொல்லி பிரித்து அவங்க கொண்டு போய் வீடு கட்டி சுகமாக பிழைக்கிறான். என்ன பிழைக்கிறான்? அவங்க கொண்டு போய் சுகமாக வீடு கட்டி பிழைக்கிறான். நமக்கும் இங்கே வாய் திறந்தா காசு காசு காசு. அது எல்லாரும் இல்லை, அந்த ஒருத்த மாத்திரம் தான். பாக்கி எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். நல்லவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் குறை இப்போ ஒரு குறை சொல்லும் போது எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லக்கூடாது. அது எல்லாத்தையும் நீல தப்பாக போயிருமல்ல, அதனால் அப்படி இல்லை, அந்த ஒருத்தனுக்கு மாத்திரம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொஞ்சம் குண்டாப்படை, பிரிவு வாங்கி திங்கிற குண்டாப்படை. சரி, ஒரு விஷயமா வருவோம். ஃபஸ்ட்டு 2018 நம்மள ஆர்பிஎஸ்க்கு வேண்டி நிறைய அலைஞ்சால் தரேன். காசு செலவிடுறது நான், கேஸ் எனக்கும் காசு அவங்களுக்கும். 1வது விஷயம், நான் காசு செலவு பண்ணி ஜெயிக்க வச்சவனெல்லாம் எனக்கு எதிர். ஏன் தெரியுமா? நான் ஆற்றில் லஞ்சம் வாங்க மாட்டேன், பிச்சை வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், நேர்மையாக போவேன், நேர்மையாக வரும், போராடுவேன் கடைசி வரைக்கும். நான் போராளி. நான் அப்படித்தான் என் பாலிசி. இங்கே அப்படி இல்லை. ஏது உண்டியிலேருந்து காசு கிடைக்கும்? எந்த பஞ்சாயத்தில் ஓசியில் காசு கிடைக்கும்? வேலை செய்யாமல் என்ன கிடைக்கும்? ஓசியில் எப்படி கிடைக்கும்? ஓசியில் பிரியாணி எப்படி கிடைக்கும்? ஓசியில் பிறந்தநாள் கொண்டாது காசு எப்படி கிடைக்கும்? டாட்டா ஏசி வாங்க ஓசியில் காசு கிடைக்கும். மாடு வாங்க காசு எங்கே கிடைக்கும்? ஓசியில். பைக் வாங்க காசு கிடைக்கும். காய்கறி கடை வைக்க எங்கே காசு கிடைக்கும்? பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு எங்கிறது காசு கிடைக்கும்? இப்படியெல்லாம் ஓசியில் காசு வாங்கி தந்துதான் இந்த குண்டாப்படை பிரிவு படை. அதாவது இவங்க கொண்டாய் பராதி கொடுத்தா கொளிஞ்சாம்பாறை போலீஸு 1 பீடன கேஸில் 2 பீடன கேஸு. சென்னையில் 2 பீடன கேஸு எடுக்குது போலீஸ் நம்ம பேரில். நம்ம பராதி கொடுத்தா அந்நிசனம் இல்லை. ஃபஸ்ட்லேருந்து வருவோம். 11/9/2018. என்னது? 11/9/2018. இருங்க, அது இன்னொரு பேப்பரையும் பார்த்துக்கிட்டே ஃபஸ்ட்லேருந்து வருவோம். பதினொன்று 9/2018 அப்படி தானே? ஃபஸ்ட்டு 15/8/2018. 15/8/2018 சொரப்பாறை கல்யாண மண்டபத்தில் கார்லஸ் மைக்கு வச்சு ஒரு 30 குடும்பம் இருக்கும். 30 குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்னை வீடு கேறி வெட்டணும்னு தீர்மானம் பண்ணுறாங்க. இங்கே வீடு தீ கொளுத்தணும்னு தீர்மானம் பண்ணுறாங்க. ஊருக்குள்ள இப்போலாம் அதுக்கு சாட்சி இருக்குது, நிறைய பேர் உண்டு. என்னை கூப்பிட்டா ராசாங்கிற ஒருத்தர் என்னை கூப்பிட்றாரு. நான் நல்லூரில் ஒரு வீட்டில் காங்கிரட் போட்டுட்ருக்கிறேன். அப்போ கூப்பிட்றாரு என்ன அவர். நான் சொன்னேன், நான் காங்கிரட் முடியல, 11 மணிக்கு மேலே எனக்கு காங்கிரட் முடியிருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டு வர முடியாது. நான் போயிருந்தேன், என்னை வெட்டி கொண்டு இருப்பாங்க. கொளிஞ்சாம்பாறை எஸ்ஐ சிஐக்கும் சிட்டூர் டிவிஎஸ்பிக்கு இப்போ இருக்கிற எஸ்பி சாருக்கும் இது தெளிவாக வைக்கிறேன். தெளிவு கார்லஸ் மைக் வச்சு 1ஆம் பிரதி இஸ்பல்லா ராணி தான் மைக்கில் பேசுறது வீடு கறி வெட்டணும்னு. 2ஆம் பிரதி மோச்சராக்குறீங்க ரீனா. 3வது மைக்கிள், மேரி புஷ்பா, அமலோர் மேரி, அற்புதம்மாள், பெரியம்மணி, அப்புறம் என்ன குழந்தை தெரசா. இன்னும் அதில் நிறைய லிஸ்ட்டில் அப்படி இருக்குது. ஒரு லிஸ்ட்டே போகுதுன்னு ஒரு குடும்பத்தோட பேர் சொல்லாது பார்த்துக்கலாம். அப்படி என்னை வீடு கறி வெட்டணும்னு தீர்மானம் பண்ணுறாங்க. வீடு தீ கொளுத்தணும்னு தீர்மானம் பண்ணுறாங்க. 1வது விஷயம்.
ரெண்டாவது விஷயம், அது காரணம் என்ன தெரியுமா? வீடு வந்து இந்த கல்யாண மண்டபம் நம்பர்லாம் பிரவர்த்திக்குது. அதுவும் பேரில் இந்த ஜனம் சேனலில் ஒரு வார்த்தை கொடுத்தேன். அதுவும் பேரில் அந்த அப்புறம் தான் பள்ளி வேறு தூண்டி விட்டது அவங்களே. அதுக்கு தான் அது காரணம். ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், 11/9/2018 11/9/2018 எம்ஏ லூயிஸ் வீட்டுக்கு வீடு கறி அடிக்க போகிறாங்க. ராயினோட எம்ஏ லூயிஸ் வரப்பார் ஊருக்குள்ளே இருக்குது. மேரி புஷ்பா, இஸ்பல்லா ராணி, ரீனான்கிற மோச்சராகனி, பெரியம்மணி, அமலோர் மேரி, அற்புதம்மாள், குழந்தை தெரசா, மைக்கிள், இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இதில் இருக்குது. அந்த எழுத்து கிளியர் ஆகலை, எனக்கு அது பட்சமாக வரதில்லை. இவங்கெல்லாம் சேர்ந்தால் வீடு கறி அடிக்க போகுது. அடிக்க போட்டு அது என்ன விஷயம் தெரியுங்களா? சாமியாட்டு போய் இந்த குடும்பக்கார அடைச்சி போட்டு என்ன சொன்னார்? மாத சந்தானு கொடுக்காதீங்க, மாத சந்தானு கொடுக்க சாமி, நன்கொடைன்னு பேப்பரை கொடுக்காதீங்கன்னு கேட்டார். இதுக்கு அந்த வெள்ளை பாவாடைக்கார தூண்டி விட்டுட்டான். இந்த பொம்பளைக்கு பிரித்து கமிஷன் வாங்க 120 ரூபா கமிஷன் வாங்குற டீம். அதுக்கான தெளிவு எங்கிட்ட இருக்குது சார். கொஞ்சம் SI CI சார், இதுக்கு நீங்கள் நான் சொல்கிறது பொய்யும் சொன்னால் ரேக இருக்குது பாருங்க இதில். சரிங்களா? 13/9/2012 இவங்க ஒரு பராதி கொடுக்குது. 2 நாள் கழிச்சு இவங்க கொடுக்குது. அது எம்பேரும் இருக்குது கொடுத்துக்கிறாங்க. ஊழு பொம்பளைகள், இது ஊரில் பொம்பளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வருது. பேர் விலாசம் இல்லை அதில். ஏன் பேர் விலாசம் இல்லை? இனிமேல் பேர் விலாசம் இல்லை, பராதி கொடுத்தா நோட்டீஸ் கொடுக்க நான் வரமாட்டேன். நோட்டீஸ் கொடுக்கணும். இன்னும் எந்த காரியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சாருமே நோட்டீஸ் கொடுத்தா கூப்பிடணும். ஏன் யூடியூப்பரு, பொது பிரவர்த்தனம், ஊராசை பிரவர்த்தனம், RTI, நான் பொது சேவை பண்ணுறனால நீங்கள் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தா நீ கூப்பிட்டா இனிமேல் நான் வருவேன் எந்த காரியத்துக்கும். அவங்க ஒரு பராதி கொடுக்க என்ன திரும்ப கொடுக்குது? இவங்க வீடு கிடக்கிறத போகிற இந்த மோச்சராக்கினி, மேரி புஷ்பா, இந்த பெரியம்மணி, அப்புறம் இந்த அமலோர் பேரி வீடு இருக்கிறது 50 மீட்டருக்கு இந்த பக்கம் இருக்குது. இவங்கெல்லாம் கொண்டு போய் இந்த இஸ்பல்லா ராணி வடி இங்கே இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம். இவங்கெல்லாம் கொண்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேட்டி தூக்கி காட்டினாரு, பராதி கொடுத்துருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்கள் அங்கே அப்படி தெரியும் வேட்டி தூக்கி காட்டினாரு. அப்போ நீங்கள் போய் பராதி கொடுத்துக்கின்னு தெளிவு தான் சார். SP சார், சிட்டு DSP சார், கொஞ்சம் CI சார், SI சார் தான் தெளிவு. நான் கொஞ்சம் உராச நேரத்தில் வாங்கின தெளிவு தான். இவங்கெல்லாம் ஒப்பு போட்ட காப்பி. இது இவங்க ஊருக்காரங்க எல்லோரும் போட்டதில்லை. இந்த ஒரு 30 குடும்பம் மாத்திரம் எல்லாத்து பேரையும் எழுதி அவங்களே எழுதிக்கிட்டது. அதுக்கான தெளிவு இதில் இருக்குது. ஒரு கையெழுத்து 4 ஒரு கையெழுத்தில் 4 கையெழுத்து பொறுக்க பாருங்க தெளிவுங்க இருக்குது. ஒரு கையெழுத்து 4 கையெழுத்து பொறுக்க ஒரே எழுத்து பாருங்க இதில் இருக்குது. அடுத்தது 19/11/2018 என்ற வீடு கறி அடிக்க வருது. அது என்ன விஷயம் தெரியுமா? சாமியார்ட்டு என்ற மாநாடு பெரிய மாநாடு ஆதித்துக்கு ஒரு வாடகைக்கு போனேன். 2600 சொன்னால் குடும்பக்காடு பாக்கி இருக்குது கட்டுன்னு சொன்னார். சரி சாமி 1000 ரூபா இருக்குது நான் தர்றேன், பாக்கி நாளைக்கு ஒன்று தந்துற சாமின்னு சொல்லியாச்சு. நாங்கள் பேசியாச்சு. பேசுறதுக்குள்ள இங்கே என்ன கேட்குறது தெரியுமா? உம்மங்களுக்கு புது நம்மையானு ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு என்ன? அவங்க தான் மக்க பற்றி வச்சுக்க, நான் ஓசியிலியாக இருக்கிறேன். அடுத்தவங்க திடுத்தீங்களையே ஏமாத்தில் எம்பையும் தானே. அப்புறம் பேருக்கு வின்சென்ட் சேவன் பேர் உள்ளவர் இருக்கிறேன். எனக்கு இன்சிலுக்கு என் மக்களுக்கு நான் இருக்கிறேன். வின்சென்ட் பெரிய கெத்தோடு இருக்கிறேன். தெரிஞ்சு அவங்கள மாதிரி ஊழல்வாதி இல்லை, லஞ்சவாதி இல்லை. நான் தெரியுதா? பிச்சை வாங்கி தின்னவனு இல்லை. நீ இதுக்கு மேலே வேறு சொல்லணும். அது நிறைய பேர் சொல்கிறாங்க, வின்சென்ட் அப்படி சொல்லாத, இது நீ அப்படி சொல்லாத, நீ நியாயமாக நடக்கிற போது அப்படி சொன்னீங்கன்னா அது அவமானமாக இருக்குது, அப்படி பேசன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறுத்துறேன். பண்ணி கூட்டம் அது. அப்பா நான் போய் கேட்க போகிறேன், என்ன சொல்ல தெரியுமா? அங்கே சண்டை ஆகுதாங்க. நானும் என் தம்பி திரும்பி வந்துட்டோம். பொழுதோடு வீடு கறி அடிக்க வந்துட்டாங்க இப்போ எல்லாரும். நீ எப்படி சாமியாட்டு போய் நன்கொடை நன்கொடைன்னு மற்ற சந்தான்னு பேப்பரை கேட்கலாம்? நீ யார்? சாமியார்ட்டு கேட்பாங்க. அவங்க ஆத்தா, அவங்க அப்பக்கிட்டே போய் கேட்பாங்க, அவங்க ஆத்தா வீட்லேயே போய் கேட்பாங்க. சாமியார் பேப்பரோட சாமியார் தான் கேட்பாங்க. நீங்கள் வீடு கறி அடிக்க வரீங்க. அப்போ 19/11/2018 இந்த சம்பவம் நடந்திருக்குது. கொஞ்சம் அப்புறம் போலீஸ் பராதி கொடுத்தேன். அவங்க ஒரு பராதி கொடுத்தது என்ன தெரியுமா? அவங்க ஒரு பராதி கொடுத்துருக்கு தானே. அது ஊர் பொதுமக்கள். அதுக்கு தலைமையானது இஸ்பல்லா ராணிங்கிற பொம்பளை. என்ன சொல்லுது தெரியுமா? வீட்டுக்கு வீடு பாம்பு ஓடுன்னு சொன்னேன், பொம்பளை அவபாதம் பேசணும் ஒரு பராதி கொடுக்குது. வீடு கறி அடிக்க வந்து ஓடி எதிர் பராதி கொடுக்குறது. இவங்களுக்கு இதே தான் வேலை. ஆவுனா பொம்பளை கைப்பிடி சொல்லிட்டேன். மோத முடியாது சொல்லிக்கிட்ட பொட்ட பயலுக்கா வேறு நீ எல்லாம் எப்படி பழச்சேன்னு இந்த ஊருக்கே தெரியும். இந்த ஊர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊரில் எத்தனை பேர் எப்படி பழச்சிங்கன்னு. வேறு ஒரு மானம் வேணும் சூடு சொல்கிறீங்க இல்லாமல் நடக்கிறீங்க. எப்படி தான் நடக்கிறது தெரியல. எப்படி ஒரு காலத்தில் போலீஸ் கேரி நிறங்குச்சு ஒரு வீட்டில். மான சூடு சொரணை இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க எனக்கு தெரியல. எப்படி ஒரு காலத்தில் செப்பல்சேரி போலீஸு வீடு கேரி நிறங்குச்சு. அன்னைக்கு மான சூடு சொரணை இல்லாமல் பேசுகிறாங்க. எப்படி இருக்கான்னு தெரியல.
மாணவக்க சூடு சொல்ற ஏதாவது இருக்குதா? அப்படி அதாவது பெரிய வீட்டில் இருந்தால் வராது. இதெல்லாம் இப்போ ஐயா இப்போ மானியமாக அறிவிப்படுங்க. காசு வந்துருச்சல்ல, பணம் வந்துருச்சல்ல. எப்படி பணம் தா ஒன்று சொல்லிட்டோட அங்கே உங்கள்கிட்ட இருக்கிறவன எங்கிட்ட நிறைய இருக்குது. சரியா? அப்புறம் பார்ப்போம். அப்படி வீடியோ அடிக்க போகுது, கொண்டே பராதி கொடுக்குது. போலீஸ் கூப்பிட்டு எங்களை மிரட்டுறது மனோஜ் எஸ்ஐ கேஸ் எடுக்கலை. சரி, நாங்களும் அதை அசால்ட்டாக விட்டுட்டோம். தா அதை மாத சந்தான்னு நான் கேட்டேன். சாமி எடுத்து சொல்லி நன்கொடன்னு பேப்பர் கொடுக்குது. தா இவங்களுக்கு அதுக்கு கமிஷன் 100க்கு 20 ரூபா கமிஷன். வீடுகார் அடிக்க போகிறவங்களுக்கெல்லாம் பிரித்து வாங்குற 100க்கு 20 ரூபா கமிஷன். அதே மாதிரி பிறந்தநாள் கொண்டாட காசு வாங்கிக்கலாம் 50,000 1 லட்சம் போய் ஓசியில் தான் காசு இல்லையல்ல, கொடுக்கறது இல்லை. யாரும் கொடுக்க நம்ம ஊர் ஆளுகளுக்கு 50 வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க. பின்ன எப்படி பணம் கொடுப்பாங்க? அதுக்கான ரேக இதில் இருக்கிறது. பேமாட்ட எஸ்ஐ சாரும் டிவிஎஸ்பி சாரும் எஸ்பி சாரும் பார்க்கணும். அதே மாதிரி தான் 6/9/2019 6/8/2019 அங்கனோட டீச்சர் அடிக்க போகிறாங்க. அங்கனோட டீச்சர் அடிக்க போய் இருக்குங்க. நான் 7/4/2019 ரோட்டில் வந்தோடனே என்ன அடிச்சு போட்டு நான் பொம்பளையில் கேரி பிடிச்ச 2 பொம்பளை கேஸ் கொடுக்குதுங்க. 2 மானிமாரோட பொண்டாட்டிமார் 2 பேர். பேர் விலாசமெல்லாம் சொல்லலாம், அது ஒன்றும் விஷயம் இல்லை. ரெண்டாவது கேஸ் கொடுக்குற ரீனாங்கிற மோச்சராக்குனி ஆட்டோவில் வந்து பிடிச்சி அடிச்சுன்னு சொல்லியிருக்குது. ஆட்டோக்கார நம்பர் இல்லை, ஆட்டோக்கார விலாசம் இல்லை, ஆட்டோக்கார மொழியும் இல்லை. பின்னப்படியே காட்சி எது நம்பரில் ஏதோ ஆட்டோவில் வந்தீங்க. 1ஆம் கேஸ் கொடுத்துருக்குது. நான் ரோட்டி வந்து பிடிச்சி ஆக்கிரமிச்சு வழியில் வந்து ஆட்டோக்காரன் குடிச்சு கொண்டு போய் அட்மிட் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு மொழியில் சொல்லப்பட்டிருக்குது தெரியுமா? நான் வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்து தேகாசஸ் தொடங்கி அது பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இன்னொரு மொழி கொடுத்துருக்கு. அது ரெண்டு மொழி. கொஞ்சாமார போலீஸ் எங்கிட்ட என்ன சொல்லிக்கணும்? இப்போ இருக்க ரெக்கார்ட் பிரகாரம் எங்கள் ரெக்கார்டு இருக்குது. ரெக்கார்டு ഞങ്ങൾ തന്നെ ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റ് ആയിരിക്കുന്നു സമ്മതിച്ചിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கிறது. அப்போ கொஞ்சாம்பரம் எஸ்ஐ சிஐ சாரும் பாலக்காடு எஸ்பி சாரும் எங்கள் தெளிவோடு தான் பேசுகிற சாரை, இதெல்லாம் நீங்கள் பரிகணிக்கணும் அப்படிங்களா? அப்படி அதுக்கப்புறம் 6/8/2019 அங்கனோட டீச்சர் அடிக்க போகுது. இதே கும்பல் தான் 6 மோச்சராக்கினி, மேரி புஷ்பா, அற்புதமால், அப்புறம் ஆண்டனி ராஜ் இவங்கெல்லாம் தான். இவங்களுக்கு இதே தான் போல சொற்பாறையில் புருஷன் அடிக்க போவான். கேக் பண்ணிங்கன்னா பொண்டாடி கொண்டே பீடர் கேஸ் கொடுக்குறது. கொலிஞ்சாம்பாறை போலீஸ் அதுக்கு கூட்டு நின்று இருக்குது. அதுக்கான தெளிவு எங்கிட்ட உண்டு. அது அப்புறம் பார்ப்போம் நம்ம வழியை. கொலிஞ்சாம்பாறை போலீஸ் அதுக்கு கூட்டு நிற்குது. பிச்சை வாங்கி தந்த போலீஸ், லஞ்சம் வாங்கி தந்த போலீஸ் 50,000 லஞ்சம் வாங்கிட்டு தான் பேரில் பொம்பளை கேஸ் போட்டது. அதே மாதிரி பிப்ரவரி 2019 ஜனவரி 21 ராத்திரி என்னை ஃபாரஸ்ட் அரசு பண்ணுச்சு. 1 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் ஃபாரஸ்ட் என்ன அரெஸ்ட் பண்ணுச்சு. லஞ்சமாக வாங்கிட்டு எல்லாம் குடிச்சிருந்தாங்க அன்னைக்கு. நாதாரி பாய் பிள்ளைங்க. அதை இப்போ வழியே பார்ப்போம் நம்ம. சாரே என் பேரில் நீங்கள் போட்டால் தான் கேஸ் சாரே, அது லஞ்சம் வாங்கிட்டு போட்டிங்க சாரே, பிச்சை வாங்கி திங்காதீங்க சாரே. சாரே அதுக்கு பேச ஒரு காரியம் பண்ணுங்க சார். எங்கிட்ட வாங்க பாருங்க, ஒரு புது மிஷின் இருக்கேன், காட்டு அந்த மிஷின் காட்டு. சாரே லஞ்சம் வாங்கி தங்க, பிச்சை வாங்கி தர லஞ்சம் வாங்குற சாரே, நீங்கள் வாங்க, உங்களால் அந்த லஞ்சம் வாங்கி தங்க முடியல, வாங்க வரது மோட்டர் பைக் தர்றேன், என் பேர் சொந்த வண்டியை நான் ரெடி, அந்த வண்டி காட்டு சார். TN41 AM 419 இந்த வண்டி உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் சார். புக்கும் பேப்பரோடு தரேன் சார். பாருங்க அந்த புது மிஷின் தரேன், பாருங்க காட்டு அந்த புது மிஷின் காட்டு சார். அந்த புது மிஷின் தரேன் சார். நீங்கள் வேணும் ஓட்டி போய் படைச்சிங்க சார். 2 பந்து ஓட்டி போய் படைங்க சார். அதுக்கு வேண்டி பாப்பட்டம் நெஞ்சில் கேராதிங்க சார். பிச்சை வாங்கி திங்காதீங்க சார், கேட்டிங்களா? உங்கள் மக்களுக்கெல்லாம் பாருங்க கடப்புறவாய் பாரு சார். இங்கே பாருங்க உங்கள் மக்களெல்லாம் இங்கே பாருங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடணும் சார். இங்கே பாருங்க உங்கள் மக்களுக்கெல்லாம் மண்ணு போடுறேன் நான். செத்த குழியில் மண்ணு போடுற மாதிரி போட்டேன் சார். சரிங்களா? இங்கே பாருங்க செத்த குழியில் இங்கே பாருங்க மண்ணு போட்டுக்கோங்க மக்களுக்கெல்லாம். இங்கே பாருங்க நாசமாக போன மக்களெல்லாம் பிச்சை வாங்கி திங்காது சார். நீ வா, ஒன்றை முடியலன்னா வரேன். ஒரு மிஷின் ஒரு மோட்டர் பைக்கு ஃப்ரீயாக தர சார். புக்கும் பேப்பரோட கம்ப்ளீட் எழுதி தர சார். இன்ஜின் மாட்டி நல்லா புது மிஷின் தர சார். ஓட்டி பொழைச்சிக்கு சார். அந்த மாதிரி பிச்சை வாங்காது சார். அவங்ககிட்ட கள்ள கேஸ் எடுக்காது சார். உன் மக்களுக்கெல்லாம் நல்லதில்லை, உனக்கு நல்லதில்லை, உன் மக்களுக்கு நல்லது சார். இங்கே பாருங்க சாபம் வந்துடும். நீ நினச்சிக்கிறீங்கன்னா போலீஸு சாபம் வராதுன்னு. நீங்கள் ரிட்டையர்டாக போனால் உங்களுக்கு அந்த நிலமை வந்துடும் சார். உங்கள் மக்களால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய இங்கே பாருங்க, நிறைய உங்கள் பேரில் கல்ல நிறைய பேர் நீங்களுக்கு மந்திரி பேரச்சோன்னு கேஸ் எடுத்துக்கிறீங்க. எவனா காத்துட்ருக்கு போகிறான் சார். உங்களை காக்க மாட்டான், உங்கள் மக்களை காத்துட்ருப்பானுங்க. காக்கிறது எனக்கு பார்த்துருந்துங்க சார். அதுக்கு வின்சென்ட் ஒன்றும் செய்ய மாட்டேன். நிறைய பேர் காத்துருக்குறாங்க சார், பார்த்துருந்துங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பொய் கேஸ் போட்டுக்கிறீங்க. உங்கள் மக்க மேலே கை வச்சா உங்கள் மக்க மேலே வேணால் கை வச்சிருங்க சார். மன்னிச்சுங்க சார், உங்கள் மக்க மேலே வேணால் கை வச்சா இப்போ நீங்களாம் போலீஸாக இருந்து காரியம் இல்லை சார். உங்கள் மக்கள் எல்லாம் போயிட்டு நீங்கள் எல்லாம் பின்ன வாழ்ந்து புண்ணியம் இல்லை சார். இல்லைங்களா? ரைட். அப்புறம் அடுத்தது இதுலேயும் இந்த ஊர் வேலைக்கு இந்த அங்கேவா டீச்சர் அடிக்க போன கேஸ்லேயும் இந்த குரூப் தான். மோச்சராகினி, மேரி புஷ்பா, ஆண்டனி ராஜ்,
50 தம்மால் 100 தம்மால் இதே கேஸு குரூப் தான். இப்படி இது வீட்டுக்கு கேரி போய் அடிக்க போகிறது. கேஸ் கொடுத்தா என்ன தெரியுமா, நீங்கள் போய் பராதி கொடுத்தா அடுத்த நிமிஷம் பண்டாடி போய் பராதி கொடுக்கும், போடன கேஸ் மலை போடச்சான் இங்கே போடச்சான்னு கேஸ் கொடுக்குறது. அந்த மானங்கட்ட பழப்பு பிழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து பிழைச்சிடலாமுங்க. எது இந்த மாதிரி மானங்கட்ட பழப்பு வின்சென்ட்டோட போய் மோத முடியாதுக்கிட்டே. அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டார், யூடியூப் சொல்கிறார், வின்சென்ட்னா பேசுகிறீங்க எல்லாம் நல்லா தான் செய்கிறீங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க டீச்சர். அதனால நான் பேசுகிறேன். டே வேறு சூடு சொர்ண மான ரோசை ஏதாவது இருந்ததுண்ணா உங்களுக்கெல்லாம் எங்கள் கூட நேரில் வந்து மோதுங்கடா. இந்த மாதிரி பொட்டத்தர நமக்கு வேறு உங்களுக்கெல்லாம் திருப்பி கிடைக்கும். நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வேறு ஒரு காலத்தில் நீங்கள் தான் சொத்தே சுகமே சொன்னீங்க. இன்றைக்கி என்ன இருக்குது உங்கள்கிட்ட? ஒரு மஷ்ரூம் இல்லை. பின்ன அப்படி நிறைய விஷயத்துக்கு நடக்குது சார். நீங்கள் தான் எல்லா குத்தம் செஞ்சது. நான் எந்த தப்பு செய்யலை. என் பேரில் ஒரு கேஸும் கிடையாது. நீங்கள் உண்டாக்குறது தான் கேஸு. பொய் கேஸ் போட்டிருக்கிறீங்க. 50 ரூபா லஞ்சம் வாங்கி கொண்டு 2 பீடன கேஸ் எடுத்துக்கிறீங்க. எஸ்ஐ அன்சாத் சார் என் வீட்லேயும் தொட்ட வீட்லேயும் சிசி கேமரா ஃபுட்டேஜ் ஓடுது, வந்து பரிசோதிக்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரை பரிசோதிக்கல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும்போது என் மேலே கொலை கேஸ் எடுத்தார் எஸ்ஐ அன்சாத் சார். அந்தாட மக்களெல்லாம் பிச்சை வாங்கி திங்கணும் சார். அவங்க மக்களெல்லாம் பிச்சை வாங்கி திங்கணும். இப்படி முண்டு விரிச்சு வாங்கி தண்ணுங்க சார். பிச்சை வாங்கி இப்படி தண்ணுங்க, பிச்சை வாங்கி இப்படி தண்ணுங்க சார். இப்படி இதான் கிடைங்களா? பிச்சை வாங்கி தண்ணுங்க. இப்படி போய் பிச்சை வாங்கி தண்ணுங்க. அந்த பழம் கிடைங்களா? இந்த பழம் பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து பொழைச்சிடலாம் சார். அதே மாதிரி சிஏ சசீந்திரன் செத்து போனவங்கள கிணறு வாங்கி கொடுத்த மைக்கிள், ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்த மைக்கிள், அம்பொண்டாடிய மேரி புஷ்பா, அதில் உப்பு வச்சுக்கிற லோரன்ஸ் சேவியர், வேந்தட்டில் மோட்டர் வெயிட்டிங் கடை வச்சுக்கிறேன், அவன் பொண்டாட்டிக்கு ரீனாங்கிற மோச்சராக்கினி. இந்த 4 பேரும் சேர்ந்து சார் பொய் கேஸ் போடுது சார். இந்த பேப்பர் இல்லாமல் பண்ணுறது, ஸ்டாம்ப் பேப்பர் இல்லாமல் பண்ணுறதுக்கு சார். PS 99 51 86, PS 99 51 87, PS 99 51 88, PS 99 51 89 4 ஸ்டாம்ப் பேப்பர். 13/12/2019 பஞ்சாயத்து ஜாயின்ட் ரிப்போர்ட்டும் இருக்குது சார். குழந்தைகிட்ட கோர்ஸ் கொடுத்தா ஏங்க சார் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்ன சார்? எம்பொண்டாட்டி கொண்டே பிடனை கேஸ் கொடுத்தா கோடதிக்கு போனோம். ஸ்டாம்ப் பேப்பர் கேஸில் கோடதிக்கு போனால் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் சார். ஏது நியாயமான சார்? சார் நீங்கள்லாம் இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாங்க. வேகுமானப்பட்ட சிஏ சார, இந்த எஸ்ஐ அன்சாத் சார பிச்சை வாங்கிட்டல 2 பேர் இல்லைங்கன்னு கொலை கொண்டு கேஸ் எடுத்து பிச்சை வாங்கிட்டல. இந்த சிஏ சசீந்திரன் சார் பிச்சை வாங்கி கொண்டாலும் சார் இங்கே திருவேல் தெளிவெண்ட கை சொன்ன இல்லாந்து வரேன் சார். இங்கே பிச்சை வாங்கலை சார். നിങ്ങളിട്ടേക്ക് യൂണിഫോം ഉണ്ടല്ലോ അതെങ്കിലും മര്യാദ വെക്ക് സാറേ. നിങ്ങൾ ഈ കേരള പോലീസ് എന്ന് പറയാൻ ഞാനൊക്കെ എനിക്ക് നാണക്കേട കേട്ടോ. നല്ല പോലീസുകാർ സാറുമാർ ഒരുപാടുണ്ട്. അവരോടൊക്കെ ഞാൻ മാപ്പ് ചോദിക്കുന്നു. വിൻസെന്റ് സേവിയർ ഈ പിച്ച വാങ്ങി തന്നെ പോലീസുകാരുണ്ടല്ലോ ഈ പണി ചെയ്യില്ല സാർ. ഈ പണി ചെയ്യാൻ കഴിയും. എൻ്റെ വീട്ടിൽ വരും ഞാൻ നല്ലൊരു പുതു മിഷനും ഒരു ബൈക്കും തരാം. എൻ്റെ പേര് റെഡി കാശ് കൊടുത്ത് വാങ്ങിയ വണ്ടിയെന്നല്ല ഞാൻ തരാം. നിങ്ങളെ വെച്ച് ഓട്ടി ജീവിക്കും സാറേ. ഈ പിച്ച പണിക്ക് അതും മെച്ചമാണ് സാറേ. ദിവസം 1000 രൂപ മാസം 30,000 കിട്ടും. 1000 കൂലിയും കിട്ടും, 1000 രൂപ വാടകയും കിട്ടും സാറേ. ദിവസം 60 മാസം 60,000 ശമ്പളം കിട്ടും സാറേ. സുഖമായി ജീവിക്കാം സാറേ. அதுக்கு ഈ പിച്ച പണി ചെയ്യില്ല സാറേ കേട്ടോ. ഈ നാരി പണി ചെയ്യില്ല സാറേ. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பா சிஏ சசீந்திரனுக்கும் எஸ்ஐ அன்சாத் சாருக்கும் என்ற பேரில் 2 பேர் கேஸ் எடுத்த போலீஸ் எஸ்ஐக்கும் அது இன்னொரு கேஸ் அன்னிச்ச சார்மாருக்கும் നിങ്ങളുടെ മക്കളൊക്കെ മരിച്ചു പോകണം. ഞാൻ മണ്ണിട്ടിരിക്കുന്നു. ഏഴை மக்களின் குரல் யூடியூப் சேனல் ஜெய்ஹிந்த்.